இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சிலபஸ்ல கவர் ஆகுற சிம்பிளிஃபிகேஷன் தட் இஸ் சுருக்குதல் டாபிக்ல இருந்து தான் இன்னைக்கு நம்ம வெரி பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது ஆல்ரெடி எல்லாரும் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் எல்லாருக்குமே இப்போ ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ அதை ஒரு வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணாதான் அதை பேஸ் பண்ணி வர சம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஈஸியாக போடுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் நம்ம பார்க்குறோம். சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் நம்ம சமச்சீர் புக்கில் எங்கெங்க கவர் ஆகுது, அதாவது எந்தெந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் மேக் நோட் ஆஃப் இட். பாருங்க, இப்போ ஃபேஸ் வேல்யூ, place value, smallest 7 digit number, largest 7 digit number இந்த நாலு பத்தி தெரிஞ்சுக்கணும். சோ இதெல்லாமா எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படி நீங்க நினைக்கலாம். You see 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிலபஸ்ல கவர் ஆகுற எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். நாளைக்கு இந்த கேட்டுட்டாங்கன்னு வெச்சுக்கங்க, தெரியாம போயிட கூடாது இல்லையா? சோ அதனால தான் எல்லாமே எது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டோ எல்லாமே நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஓகே, சோ ஃபேஸ் வேல்யூ அப்படினா தமிழ்ல வந்து தமிழ்ல முகமதிப்பு, place value na தமிழ்ல இடமதிப்பு, smallest 7 digit number அப்படினா 7 இலக்க நம்பர், மிகச்சிறிய 7 இலக்க நம்பர், மிகப்பெரிய 7 இலக்க நம்பர். ஓகே, இப்போ பாருங்க 1 2 3 4 5 அப்படின ஒரு நம்பர், இது வந்து ஒரு நம்பர். சோ இதுல வந்து இந்த நம்பரோட இத நம்ம என்ன சொல்லுவோம், 12345 அப்படினு சொல்லுவோம். சோ இந்த நம்பர்ல 3 ஓட ஃபேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டா, ஃபேஸ் வேல்யூ அப்படினா பாருங்க, இத பார்த்தோனே இதனோட ஃபேஸ் னு வெச்சுக்கங்க. ஃபேஸ் வேல்யூனா பார்த்தோனே அதோட ஃபேஸ்ல என்ன தெரியுது, 3 ன்னு தெரியுது. சோ ஃபேஸ் வேல்யூ 3. புரியுதா? இந்த நம்பர் பார்த்தோனேயும் 3 ஓட ஃபேஸ் வேல்யூ கேக்குறாங்க. சோ இந்த 3 பார்த்தோனேயும் 3 பார்த்தோனேயும் நமக்கு என்ன தெரியுது, 3 தான் தெரியுது. சோ அதுதான் ஃபேஸ் பார்த்தோனே நமக்கு 3 தான் தெரியுது. சோ அது வந்து ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது 3. இதே வந்து பிளேஸ் வேல்யூ, பிளேஸ் வேல்யூ அப்படினா இந்த நம்பர்ல 3 ஓட பிளேஸ் வேல்யூ கேட்டாங்க அப்படினா பாருங்க, ones, tens, hundreds இல்லையா? அப்ப 3 ஓட பிளேஸ் வேல்யூ எங்க இருக்கு, ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கு. சோ அப்ப இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், 300. 3 க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அதுல 0 போட்டுக்கணும். சோ 300. ones, tens, 100. 345 தான. அப்ப 3 ஓட பிளேஸ் வேல்யூ என்ன உங்களுக்கு, 300. புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துல இது வந்து 345. சோ 300. நெக்ஸ்ட் smallest 7 digit number அப்படினா பாத்துக்கங்க, smallest க்கும் largest க்கும் நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா, இப்ப ஒரு நம்பர் 6 digit எங்க எண்ட் ஆகும், 6 times 9 ல எண்ட் ஆகும் இல்லையா? அடுத்து ஆரம்பிக்கிற நம்பர் very first number என்ன, 7 digit number. so 7 digit number என்ன உங்களுக்கு, 1 போட்டு 6 times 0 போட்டோம் அப்படினா, so 1 போட்டு 1 2 3 4 5 6 6 times 0 போட்டோம் அப்படினா இதுதான் வந்து smallest 7 digit number. ஏனா இதுல தான ஸ்டார்ட் பண்றோம். so இதுதான் வந்து smallest 7 digit number. இதே மாதிரி largest 7 digit number அப்படினா, largest அப்படினா எங்க எண்ட் ஆகுது உங்களுக்கு, 7 digits எங்க எண்ட் ஆகுது, so 7 times 9 ல எண்ட் ஆகும். so அப்ப 1 2 3 4 5 6 7 7 times 9 ல எண்ட் ஆகும். அதுக்கு அப்புறம் என்ன வரும் உங்களுக்கு, smallest 8 digit number ஸ்டார்ட் ஆயிடும். 7 digit முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வரும், 8 digit ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? 1 போட்டு 7 times 0 ஸ்டார்ட் ஆகும். சோ அப்ப largest எங்க எண்ட் ஆகுது, 7 digit எங்க எண்ட் ஆகுதோ அதுல வந்து largest 7 digit number. இதெல்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க. So next number system பாருங்க, இந்தியன் நம்பர் சிஸ்டம், இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. சோ நம்ம ஃபாலோ பண்றது நம்ம இந்தியன் நம்பர் சிஸ்டம் தான். இதுல வந்து என்னன்னா ones, tens, 100 அப்படின்னு வரும். அடுத்து வந்து 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore அந்த மாதிரி வரும். ஆனா உங்களுக்கு இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம்ல வந்து ones, tens, 100 க்கு அப்புறம் thousandsே வந்து உங்களுக்கு 1000, 10,000, 100,000 வரணும். அப்ப மில்லியன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்து 1 மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், அடுத்து பில்லியன், 1 பில்லியன், 10 பில்லியன், 100 பில்லியன் அந்த மாதிரி போகும். இதுல வந்து 3 டிஜிட்டா தள்ளி தான் உங்களுக்கு வந்து கமா கொடுப்பாங்க. நம்ம இந்தியன் நம்பர் சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் 3 டிஜிட், அதாவது ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் தள்ளி கமா கொடுப்போம். அடுத்து 2 டிஜிட்டா தள்ளி தான் நம்ம வந்து கமா கொடுப்போம். சோ இதுதான் டிஃபரன்ஸ். இது வந்து இந்த மில்லியன் பில்லியன்க்குலாம் எவ்வளவு ஜீரோ வருது, அதெல்லாம் எங்க வருது அப்படிங்கிறது நல்லா பார்த்து வெச்சுக்கோங்க. இதுல இருந்து இவ்வளவு மில்லியன் இது இந்தியன் சிஸ்டம்ல எதுக்கு ஈக்குவல் ஆகும் அப்படி கேக்குறதுக்கு கூட क्वेश्चन கேக்குறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. பின்னாடி क्वेश्चंस வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
இப்போ நெக்ஸ்ட் சக்சஸார். சக்சஸார்னா என்ன, ப்ரீடெசஸர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சக்சஸார் அப்படிங்கிறது ஒரு நம்பருக்கு அடுத்த நம்பர் தான் சக்சஸார். அதாவது அந்த நம்பருக்கோட +1 ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சக்சஸார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 999 இருக்கு அப்படின்னா இதனோட சக்சஸார் நம்பர் என்ன அப்படின்னா +1 ஆட் பண்ணீங்க உங்களுக்கு என்ன வரும், 1000 அப்படிங்கிறது அதனோட சக்சஸார். ப்ரீடெசஸர் அப்படின்னா அதனோட முன்னாடி இருக்கிற நம்பர். ஸோ தமிழ்ல வந்து சக்சஸார்னா தொடரின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த நம்பர் தொடரி. ப்ரீடெசஸர் அப்படின்னா முன்னின்னு சொல்லுவாங்க, முன்னாடி நம்பர். ஓகே, ஸோ ப்ரீடெசஸர் இதுக்கு என்ன 998 998 இல்லையா. ஸோ இது வந்து -1, இது வந்து +1. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1 பில்லியன் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஆப்ஷன்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 1 பில்லியன் வந்து எதுக்கு ஈக்குவல் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ்ல இது வந்து 100 crore ஈக்குவல் ஆகும் இந்தியன் சிஸ்டம்ல. ஓகேவா. ஸோ எப்படின்னா பாருங்க, இது எப்படி போடுவாங்க 1 பில்லியன். இப்போ பில்லியன் எங்க வரும் உங்களுக்கு 1 2 3 1 2 3 இதெல்லாம் வந்து 1s 10s 100, இதெல்லாம் வந்து 1000s 1000 10,000 100,000. அடுத்தது வந்து உங்களுக்கு மில்லியன்ல ஸ்டார்ட் ஆகும், m மில்லியன். ஸோ 1 மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன். அடுத்தது தான் வந்து உங்களுக்கு 1 பில்லியன் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. அப்போ உங்களுக்கு 1 பில்லியன் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம 1 பில்லியன் எழுத தெரியணும். ஸோ அது எழுத தெரிஞ்சாதான் நம்ம இந்தியன் சிஸ்டம்க்கே நம்ம ஈக்குவல் பண்ண முடியும். கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது கரெக்டாக சூட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ பாருங்க, இது வந்து இந்தியன் சிஸ்டம்ல சொல்லலாமா 1s 10s 100, இது வந்து 1000 10,000 lakh 10 lakh crore 10 crore 100 crore இல்லையா. ஸோ அப்போ 100 crore ஈக்குவலாக இருக்கும். ஸோ 100 crore அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, தாமஸ் ஹாரியோட் கேள்விப்பட்டிருக்கீங்களா. தாமஸ் ஹாரியோட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஃபேமஸ் மேத்தமேட்டிஷியன். அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணவர் தாமஸ் ஹாரியோட் தான். ஓகே, இது வந்து பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாட்மாஸ் பிட்மாஸ் பெம்தாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா. ஸோ இதில் வந்து நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல வந்து பிட்மாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து பாட்மாஸ் தெரியும், 6th ஸ்டாண்டர்ட்ல பிட்மாஸ் கொடுத்துருக்காங்க. பெம்தாஸ் அப்படிங்கிறது நீங்க ஒன்று தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இது மூணுமே, இது பாட்மாஸ் பத்தி தெரியும் போதே இந்த மூணையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இது மூணுமே உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். பாருங்க, இப்போ பாட்மாஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன, B ஃபார் பிராக்கெட், O ஃபார் ஆர்டர். ஓகே, ஆர்டர் அப்படின்னா உங்களுக்கு அதுல என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா ரூட்ஸ் அண்ட் பவர்ஸ். அதாவது இப்போ √4 அப்படின்னு இருக்கிறது 2 power 2. ஸோ இந்த மாதிரி இண்டைசஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஆர்டர்ல கவர் ஆகும். நெக்ஸ்ட் I ஃபார் இண்டைசஸ். ஸோ I ஃபார் இண்டைசஸ். ஸோ இண்டைசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சேம் இதே தான், பேர் மட்டும்தான் மாற்றி கொடுத்துருக்காங்க, வேர்டு மட்டும்தான் மாறுது. பட் அதே சேம் ரூட்ஸ் அண்ட் பவர்ஸ் தான் உங்களுக்கு இதுலேயும் கவர் ஆகும். ஸோ இப்போ √4 அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் அது பண்ணிக்கணும், பிராக்கெட்டுக்கு அப்புறம் அது பண்ணிக்கணும். அடுத்தது பவர்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிருக்கணும். அதுதான் வந்து இது இண்டிகேட் பண்ணுது. பிராக்கெட் O ஃபார் ஆர்டர். நெக்ஸ்ட் வந்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஓகே, பிட்மாஸ்லயும் அதே தான், பிராக்கெட், இண்டைசஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஸோ சேம் தான். ஸோ இதில் வந்து பெம்தாஸ் அப்படிங்கிறதுல வந்து பாருங்க, P ஃபார் பேரந்தேசஸ், E ஃபார் எக்ஸ்போனன்ட்ஸ், M ஃபார் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஸோ இதில் வந்து டிவிஷனுக்கு அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் வருது இது ரெண்டுலையும். ஆனால் பெம்தாஸில் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏன் அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் வரும். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு பாட்மாஸ்லயும் பிட்மாஸ்லயும் வந்து கொடுத்துருப்பாங்க, கீழே என்னென்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது டிவிஷனையும் மல்டிப்ளிகேஷனும் மாற்றி கூட பண்ணிக்கலாம், லெஃப்ட் டு ரைட் எது வேணா ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம், பண்ணாலும் அதனோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே தான் இங்கே வந்து ரூலாகவே கொடுத்துட்டாங்க பெம்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறாங்க, அடுத்தது டிவிஷன் பண்ணுறாங்க, அடிஷன் பண்ணுறாங்க, சப்ட்ராக்ஷன் பண்ணலாம், நம்ம எப்படி வேணா பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8 × 4/2 இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரூல் படி நம்ம ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்றோம். 8 4s are 32 / 2. So 32 / 2 உங்களுக்கு என்ன வரும்
16 வரும். ஓகேவா? ஆனா இந்த ரூல் படி பண்ணுங்க. டிவிஷன் பண்ணிட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்க. 8 into 4 divided by 2. ஃபர்ஸ்ட் வந்து டிவைட் பண்ணுங்க. 4 divided by 2 என்ன வரும்? 2. அப்புறம் 8 into 2 என்ன? 16. சோ ஆன்சர் உங்களுக்கு சேம் அதே தான வருது. சோ மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் லெஃப்ட் டு ரைட் நம்ம பண்ணனும். ஆனா வந்து ஆர்டர் மாத்தி பண்ணாலும் எது வேணாலும் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகாது அப்படினு சொல்லிருக்காங்க. சோ அதே தான் உங்களுக்கு அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கும் சேம் இதே தான் வந்து உங்களுக்கு பொருந்தும். ஓகே? சோ இதுல வந்து parenthesis சொல்லனா இது. சோ P for parenthesis and E for exponents. Exponents. அது என்ன exponents புதுசா இருக்கு அப்படினா exponents அப்படிங்கிறதும் சேம் இதே தான். ரூட்ஸ் அண்ட் பவர் தான் வந்து exponents அப்படினு சொல்லி கொடுக்கறாங்க. parenthesis அப்படிங்கிறது bracket தான் வந்து parenthesis ன்னு சொல்றாங்க. சோ bracket தான் நம்ம இங்க bracket தான் நம்ம ஃபர்ஸ்ட் போடணும் அப்படிங்கிறது இங்க இன்டிகேட் பண்றாங்க. ஓகே? வேற ஒண்ணும் இங்க புதுசா கிடையாது. இவ்வளவுதான். Next இந்த Bodmas rule follow பண்ணி நம்ம ஒரு 4 சம் பார்க்கலாம். பாருங்க 24 plus 2 into 8 divided by 2 minus 1. So first என்ன வரும்? bracket சொல்றாங்க. இதுல bracket கிடையாது. So order அப்படினா என்ன? ஸ்கொயரும் பவரும் ஏதாவது இருக்காதா? I mean ரூட்டும் பவர் வேல்யூ ஏதாவது இருக்கா? இல்ல. நெக்ஸ்ட் டிவிஷன். So D 8 divided by 2 உங்களுக்கு 4 வருது. அடுத்து என்ன சொல்றாங்க? மல்டிப்ளிகேஷன். So 2 into 4. 2 into 4 8. So அடுத்து என்ன சொல்றாங்க? இந்த 24 முன்னாடி வருது. 24 இதெல்லாம் நம்ம பண்ணியாச்சு. plus 8 இந்த -1 வருது. சோ உங்களுக்கு இப்ப பாருங்க எப்படி வேணா பண்ணலாம். லெஃப்ட் டு ரைட் பண்ணுங்க. 24 plus 8 உங்களுக்கு என்ன வரும்? 32. சோ 32 minus 1 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 31 தான் ஆன்சர். ஓகே? சோ நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. 20 plus இவ்ளோ பிராக்கெட் இது வந்து ஹோல் பிராக்கெட். அதுக்குள்ள போடுற in between bracket இது வந்து ஸ்மால் பிராக்கெட் சொல்றோம். சோ இதுல வந்து உள்ள இருக்கிற பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் நம்ம போடணும். ஓகேவா? ஏனா இந்த ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் எடுக்கறோம். அந்த பிராக்கெட் குள்ள இருக்கிற இந்த பிராக்கெட் அதுக்குள்ள இருக்கிற இந்த பிராக்கெட் வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வொர்க் அவுட் பண்ணனும். ஓகேங்களா? அப்ப 6 3s are 18 minus 10 divided by 5 என்ன வரும் உங்களுக்கு? 2. ஓகேவா? இப்போ இது ரெண்டே இந்த பிராக்கெட்டையும் தனித்தனியா பண்ணிட்டோம். அடுத்து இந்த பிராக்கெட். சோ இதுக்கும் இந்த பிராக்கெட் பண்றோம். சோ இதுக்குள்ள என்ன இருக்கு உங்களுக்கு? 18 minus 2 இருக்கு. 18 minus 2 என்ன உங்களுக்கு? 16. So 16. So whole bracket. இங்க வந்து 8 into 2 plus இருக்கா? So whole bracket. இதுல 20 plus. ஓகேங்களா? இப்போ பாருங்க. இப்போ 2 8s are 16 plus உள்ள ஒரு 16. 16 plus 16 32 வந்திருதா உங்களுக்கு? இங்க ஒரு 20. So 20 plus 32 52. 52 தான் உங்களுக்கு ஆன்சர். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பெரிய பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற சின்ன பிராக்கெட்டை முடிச்சிட்டு அப்புறம் தான் வெளியே வரணும். ஓகேவா? சோ இதுதான் ரொம்ப சின்ன பிராக்கெட் 6 into 3. சின்ன பிராக்கெட் அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் வொர்க் அவுட் பண்ணனும். அதுக்கு அப்புறம் இது மிடில் பிராக்கெட். அதுக்கு அப்புறம் இது வந்து ஹோல் பிராக்கெட். ஓகேங்களா? எப்பவுமே இதுல இருந்து தான் ஆரம்பிச்சு உள்ள இருந்து தான் வெளியே வரணும் பிராக்கெட் குள்ள எப்பவுமே. சோ ஓகே. பாருங்க நெக்ஸ்ட் இந்த சம் pick out the correct one. இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதுல ஒரு 4 ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. சோ இதுல வந்து எது வந்து கரெக்ட் அப்படினு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ இந்த மாதிரி ஒரு சம் வந்து இந்த 2025ல group 2 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. பாருங்க. சோ இது எல்லாமே வந்து பாட்மாஸ் ரூல் நம்ம அப்ளை பண்ணி தான் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளிகேஷன். 9 8s are 72. ஓகேவா? இது ரெண்டையும் முடிச்சிரோம். அடுத்து முன்னாடி ஒரு 3. சோ 3 plus 72 என்ன வரும்? உங்களுக்கு 75 தான் வரணும். ஆனா இங்க 96 வந்திருக்குது. அப்ப இது wrong. நெக்ஸ்ட் 7 into 20. 7 2s are 14 14 140. So 140 minus 4 என்ன வரும் உங்களுக்கு? 136. obviously இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் bracket குள்ள இருக்கிறத எடுக்கணும். So 50 minus 6 56 minus 6 உங்களுக்கு என்ன வரும்? 50 வரும். 50 divided by 2 என்ன வரும் உங்களுக்கு? 25 வரும். சோ இந்த இத முடிச்சிட்டோமா? அடுத்து 25 plus 40 இப்படி தான் வரும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிறத பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் டிவிஷன் பண்ணனும். டிவிஷன் பண்ணி முடிச்சிட்டா நம்ம அடிஷன் வரும். அதான பாட்மாஸ் ரூல்.
ஸோ ஃபாலோ பண்ண அப்படின்னா 56 minus 6 50, 50 divided by 2 25, 25 plus 40 உங்களுக்கு என்ன வரணும்? 25 plus 40 65 வரணும். ஆனா இங்க 45 போட்டிருக்காங்க. அப்ப இதுவும் ராங் தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 8 plus 2 என்ன? 10. 10 minus 8 என்ன? 2. 2 minus 2 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 0 வரணும். ஆனா 4 னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? 4 வரக்கு நம்ம மிஸ்டேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது. கரெக்ட்னு போடுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒருவேளை நம்ம 8 இப்படி எடுத்துட்டோம்னு வெச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் அத அடிஷன் சப்ட்ராக்ஷன் எது வேணா ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம சொல்றோம். பண்ணிக்கலாம் கரெக்ட் தான். ஆனா நம்ம பண்ணும்போது முன்னாடி இருக்கிற சிம்பல் இருக்கு இல்லையா பிளஸ் ஆர் மைனஸ் அந்த குறி. ஓகே சோ இந்த முன்னாடி இருக்கிற இந்த குறி முன்னாடி இருக்கிற இந்த சிம்பல் தான் நமக்கு மெயின். அதை வச்சு தான் பண்ணணும். சோ நம்ம வந்து அப்படியே 8 minus 2 6 அப்படினு போட்டு முன்னாடி இந்த மைனஸ் போட்டு 8 plus 2 10 அப்படினு போட்டோம்னா 10 minus 6 உங்களுக்கு 4 தான வரும். சோ அந்த மாதிரி தான் இது போட்டுருப்பாங்க. இது மிஸ்டேக்கா போட்டது தான். சோ இது இந்த ஆப்ஷன் வந்து தவறு தான் உங்களுக்கு. கரெக்ட்டா போடணும் அப்படினா இதை நீங்க என்ன எடுக்கணும்? -8 - 2 அப்படினா உங்களுக்கு என்ன வரும்? -10 வரணும் இங்க ஆன்சர். புரியுதா? -8 - 2 உங்களுக்கு என்ன வரணும்? -10 வரணும். அப்புறம் இது வந்து +10 8 plus 2 10. So 10 minus 10 0 அப்படினு வரணும். ஓகேங்களா? புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி சம் கேட்கும்போது கொஞ்சம் கவனமா போடணும். அதுக்காக தான் நான் இந்த சம் எடுத்துட்டு வந்தேன். சோ இதுல உங்களுக்கு வந்து கரெக்ட்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. இந்த 136 னு வந்ததுல ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்ட் ஒன். சோ நெக்ஸ்ட் fourth சம். இந்த சம் பாருங்க. 2 கொடுத்திருக்காங்க. பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 6 கொடுத்திருக்காங்க. அதாவது 2 க்கு 6 க்கு நடுவுல ஒரு பாக்ஸ். இது எதுக்கு அப்படினா இந்த இடத்துல எந்த சிம்பல் அதாவது பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதுல எந்த சிம்பல் வந்துச்சுனா உங்களுக்கு இந்த சீரிஸோட ஆன்சர் வந்து 10 வரும் அப்படினு கேக்குறாங்க. சோ பாருங்க இப்ப நம்ம இதுல வந்து பால்மாஸ் ரூல் படி அப்ளை பண்ணிட்டு வரணும். அதுக்கு அப்புறம் தான் இங்க என்ன வருது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பிராக்கெட் குள்ள என்ன இருக்கு 4 + 2. சோ 4 + 2 அப்படினா உங்களுக்கு 6 இல்லையா? அடுத்து டிவிஷனுக்கு வரோம். ஓகே பிராக்கெட்க்கு அப்புறம் ஆர்டர்ல எதுவும் கிடையாது. அப்படிங்கும்போது உங்களுக்கு டிவிஷன்ல இங்க வந்து 12 / 6. சோ 12 / 6 என்ன வரும் உங்களுக்கு 2 இல்லையா? அப்ப இது முடிஞ்சது. அடுத்து இங்க 6 - இது வரைக்கும் பண்ணிட்டோமா? 6 - 2 வரும். இங்க வந்து 2 வரும். இடையில வந்து பாக்ஸ் வரும். சோ இது உங்களுக்கு எப்படி வரும்? 2 box 6 - 2 = 10. இப்போ இந்த சீரிஸ் இத வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இங்க கொண்டு வந்துட்டோம். சோ இந்த இத வந்து சிம்பிளிஃபை பண்ணி இங்க கொண்டு வந்துட்டோம். இந்த சீரிஸோட ஆன்சர் 10 வரணும். சோ பாருங்க 6 - 2 உங்களுக்கு என்ன வரும்? 4. சோ ஓகே இங்க வந்து 2 வந்து 4 ஆல எதை பண்ணாலும் 2 க்கு 4 க்கு என்ன கனெக்ஷன் இருக்கும்? 10 வரதுக்கு ஒண்ணே இருக்காது. சோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இத தான் பண்ற மாதிரி இருக்கும். சோ பாருங்க 2 plus போடிங்கனா 8 வரும். 8 - 2 6 தான் வரும். 10 வராது. அப்ப பிளஸ் வராது. மைனஸ் போட்டு பாருங்க. மைனஸ் போடிங்க அப்படினா 2 இது வந்து -6 - 2 என்ன வரும் உங்களுக்கு? -8. சோ 2 - 8 உங்களுக்கு என்ன வரும்? -6 தான் வரும். சோ இதுவும் ஆன்சர் வராது. அப்ப மைனஸும் வராது. மல்டிப்ளிகேஷன் போட்டு பாருங்க. 2 6 are 12 -2 = 10. 12 ல 2 போச்சுனா 10 தானே. சோ உங்களுக்கு ஆன்சர் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கறது உங்களுக்கு ஆன்சர். சோ இந்த பாக்ஸ்ல நம்ம இன்டு சிம்பல் தான் போடணும். ஓகே சோ நெக்ஸ்ட் பாருங்க 11th ஃபேக்டர். ஆக்சுவல் வேல்யூனா என்ன? எஸ்டிமேட்டட் வேல்யூனா என்ன? கூகுள் இது வந்து கூகுள் சர்ச் இன்ஜின் கூகுள் கிடையாது. கூகுள் பாத்தீங்க. கூகுள்னா என்ன? கூகுள் பிளக்ஸ்னா என்ன அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். சோ ஆக்சுவல் வேல்யூ அப்படினா தமிழ்ல வந்து சரியான மதிப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 5698 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு அப்படினா இது வந்து ஆக்சுவல் வேல்யூ சரியான மதிப்பு. இந்த நம்பருக்கு இதுதான் வந்து சரியான மதிப்பு. இதே வந்து உத்தேச மதிப்பு அப்படினா இந்த நம்பரை நம்ம உத்தேசமா என்னன்னு சொல்லுவோம்? 698 அப்படினா உத்தேசமா அப்ராக்ஸிமேட்டா என்ன சொல்லுவோம்? 5700 வெச்சுக்கலாமா? சோ நியர்பை ரவுண்டட் ஆஃப் வேல்யூ தான் வந்து உங்களுக்கு எஸ்டிமேட்டட் வேல்யூ. நியர்பை ரவுண்டட் ஆஃப் வேல்யூ தான் வந்து எஸ்டிமேட்டட் வேல்யூ. சோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க. 5698 5700 கொண்டு வரலாமா? சோ 5700 அப்படிங்கறதா வந்து உங்களுக்கு எஸ்டிமேட்டட் வேல்யூ. ஆக்சுவல் வேல்யூனா என்ன? எஸ்டிமேட்டட் வேல்யூனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கூகுள் அப்படிங்கிறது உங்களுக்கு 10 to the power
100 அப்படிங்கிறது தான் வந்து கூகுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டூயிங் ஆஃப் ஃபேக்டர், இது தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா. ஸோ 10 to the power 100 என்னன்னு சொல்றாங்க, கூகுள் அப்படின்னு சொல்றாங்க. கூகுள் பிளக்ஸ் வந்து கூகுள் பிளக்ஸ் அப்படின்னா 10 to the power கூகுள். கூகுள் பிளக்ஸ் அப்படிங்கிறது 10 to the power கூகுள். ஓகே, சோ அப்படினா என்ன வரும் உங்களுக்கு 10 to the power கூகுள்னா என்ன 10 to the power 100. சோ 10 to the power 10 to the power 100 அப்படிங்கறதா வந்து உங்களுக்கு கூகுள் பிளக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படினா என்ன, ஹோல் நம்பர்ஸ்னா என்ன, கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் அதாவது பரிமாற்று பண்பு, கம்யூட்டேட்டிவ்னா பரிமாற்று பண்பு, அசோசியேட்டிவ்னா சேர்ப்பு பண்பு, இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1 ல ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 1 2 3 4 5 அப்படி and so on endless. இந்த நம்பர் சிஸ்டம்க்கு நம்பருக்கு வந்து endless தானே, கவுண்டிங் போய்க்கிட்டே இருக்கும். சோ அதே மாதிரி ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எதுல ஸ்டார்ட் ஆகும், 0 ல ஸ்டார்ட் ஆகும். சோ ஹோல் நம்பர்ஸ் 0 ல ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி 1 2 3 4 5 அப்படின்னு endless போய்க்கிட்டே இருக்கும். இதுவும் endless தான், போய்க்கிட்டே இருக்கும். ஆனா இத தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1 ல ஸ்டார்ட் ஆகும், ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா 0 ல ஸ்டார்ட் ஆகும். இது மெயினா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கம்யூட்டேட்டிவ் அண்ட் கம்யூட்டேட்டிவ்னா பரிமாற்று பண்பு அப்படின்னா என்ன, வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இது கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் ரெண்டுமே வந்து மல்டிப்ளிகேஷன் அடிஷன் இது ரெண்டுக்கும் மட்டும்தான் அப்ளிகபிள், டிவிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ வாட் இஸ் கம்யூட்டேட்டிவ் அண்ட் வாட் இஸ் அசோசியேட்டிவ் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்போ 10 into 12 அப்படின்னாலும் 12 into 10 அப்படின்னாலும் அதோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ 10 12 ஆல மல்டிப்ளை பண்ணாலும் 120 தான். அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி 12 10 ஆல மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 120 தான் இல்லையா? ஸோ இதுதான் வந்து கம்யூட்டேட்டிவ். ஸோ அசோசியேட்டிவ் அப்படின்னா பாருங்க, அசோசியேட்டிவ் சேர்ப்பு பண்பு அதுவும் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கும் அடிஷனுக்கும் மட்டும்தான் அப்ளிகபிள். ஓகே, டிவிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அசோசியேட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாருங்க, இப்போ 10 + 12 + 50 + 60 அடிஷன்ல 10 12 50 60. இப்போ 10 எடுத்து 12 ஓட ஆட் பண்ணி அதுக்கப்புறம் 50 அப்புறம் 60 அப்படி ஆட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வர ஆன்சர் 10 into 10 + 50 + 60 அதுக்கப்புறம் ஃபைனலா 12 ஓட ஆட் பண்ணாலும் இதான். ஸோ இதுக்குள்ள இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணாலும் உங்களோட ஆன்சர் வந்து வேரி ஆகாது அப்படிங்கிறத இங்கே சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து அசோசியேட்டிவ். ஒரு நம்பர் வந்து எந்த நம்பர் கூட வேணா அசோசியேட் ஆகிக்கும், அதுதான். ஸோ இது வந்து அடிஷன்ல. இப்போ இது வந்து மல்டிப்ளிகேஷன்ல எப்படி இருக்கும் உங்களுக்கு, 10 into 20 into 30 into 40 அப்படி போச்சுனாலும் அப்படி போகுதுன்னு வச்சுங்க, 10 into 20 into 30 into 40 இப்படி இருக்கிறது. இப்போ 10 எடுத்து 10 into 20 30 into 40 அப்படி மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டிங்கனாலும் அதே ஆன்சர் தான். இல்ல 20 into 30 மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 10 ஆலையும் 40 ஆலையும் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன ஆகாது, வேரி ஆகாது. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு 10 எடுத்து எந்த நம்பர் கூட வேணா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அசோசியேட்டிவ். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சம் பாருங்க, கம்யூட்டேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ்க்கு which of the following is not true அப்படின்னு கொடுத்து இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் வந்து எக்ஸாம்பிள் வந்துச்சுன்னா என்ன பண்ணீங்க, அப்படியே எடுத்தோடனே டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. ஒரு நிமிஷம் சம்ம பார்க்கணும். ஓகேவா? இவ்வளோ பெருசாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கே வந்து ஒரு 5 minutes ஆயிடும் இல்லையா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க, இதில் ஏதாவது ஒரு ட்ரிக் இருக்கும். இதுதான் வந்து கம்யூட்டேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ் அதாவது பரிமாற்று பண்பு சேர்ப்பு பண்பு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகும். பாருங்க, நம்பர்ஸ் பாருங்க, 4237 5498 34939 சேம் அதே நம்பர் தான் வந்து ஈக்குவேஷன் ரெண்டு சைடும் சேம் நம்பர் தான் இருக்கு. சிம்பலும் வந்து சேமா தான் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது பாருங்க 4237 5498 3439 இதுவும் அதே தான். ஸோ அப்படிங்கும்போது இதை மாற்றி பிராக்கெட் மட்டும் தான் மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ இப்படி மாற்றி போட்டு நீங்கள் ஆட் பண்ணாலும் என்ன ஆகாது, அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது, ரெண்டும் ஈக்குவல் தான். ஸோ அப்போ இது கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இது அதே தான், மல்டிப்ளிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் சேம் அதே நம்பர் தான், இங்கேயும் இந்த சைடும் ஈக்குவல் அந்த பக்கம் அதே நம்பர் தான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்றாங்க, அடுத்து இதில் வந்து இந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சர் கூட இந்த நம்பரை வந்து மல்டிப்ளை பண்றாங்க. எப்படி பண்ணாலும் ஆன்சர் வந்து
சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ இதுவும் கரெக்ட். ஸோ இது பாருங்க 4237 பிளஸ் ஸோ இது பாருங்க அடிஷனும் மல்டிப்ளிகேஷன் ரெண்டுமே இருக்கு. அடிஷன் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு. இந்த இடத்துல தான் கவனிக்கணும். பாருங்க தனித்தனியா கம்யூட்டேட்டிவ் அப்படின்னா ஆன்சர் வந்து ராங்கா போறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் இந்த இடத்துல பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணும், பால்மாஸ் ரூல் பிரகாரம் ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிட்டு வர்ற ஆன்சரை தான் வந்து இது கூட ஆட் பண்ணணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ வர ஆன்சர் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். 4237 ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அது கூட அந்த ஆன்சர் ரெண்டையும் ஆட் பண்ணி வர ஆன்சர் கூட ரெண்டையும் ஆட் பண்ணி வர ஆன்சரை 3439 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ரெண்டோட ஆன்சரும் சேமா இருக்காது. ஸோ அப்ப இந்த ஆன்சர் வந்து ராங், இந்த ஆப்ஷன் வந்து ராங். ஓகே, இந்த ஆப்ஷன் பாருங்க, இந்த 4237 எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்காங்க. வர்ற ஆன்சர் கூட மறுபடியும் 4237 எடுத்து இந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டையும் வர ஆன்சர் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் ஆட் பண்ணாங்க அப்படின்னா சேம் இதே வேல்யூ தான் வரும். ஸோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து ஸோ இந்த நம்பர் அதாவது a இன்ட்டு பி பிளஸ் சியை ஏபி பிளஸ் ஏசின்னு எழுதுவோம் இல்லையா, ஸோ அந்த ஃபார்மேட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் கரெக்ட். ஸோ அப்போ இங்கே ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி, இதுதான் வந்து நாட் ட்ரூ. ஸோ இதோட 6th term 1 கம்ப்ளீட் ஆகுது. இதை பேஸ் பண்ணி வர எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே வந்து நார்மல் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் தான். ஸோ இது நார்மலாக எல்லாருமே போட முடியும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம போகலாம். அடுத்து வந்து term 2 term 3ல இருக்கிற சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ணணும். ஸோ இதோட இந்த term 1 வந்து கம்ப்ளீட்.